ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026 இப்போ ரீசெண்டாக வெளிவந்த பூக்கி மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துல நம்ம அஜய் திஷானும் ஆர்கே தனுஷாவும் கைலாஷின் ஆலி அப்படின்னு 2 கேரக்டர்ல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி இந்த மூவிக்கு மியூசிக் அமைச்சு ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. இது ஒரு மாடர்ன் ஏஜ் பிரேக்கப் சம்பந்தப்பட்ட டிராமா மூவி. இதுல கைலாஷும் ஆலியும் பாஸ்ட் 6 இயர்ஸா டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களுக்குள்ள நல்லா போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சின்ன இன்சிடென்ட்னால மொத்தமா மாறுது. ஒரு நாள் இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவங்க காரோட மிரரை இடிச்சிடுவான். இதனால கோவப்பட்ட கைலாஷ் அந்த டிரைவர் கூட ரோட்லயே சண்டை போடுவான். ஆலி எவ்வளவுதான் தடுத்தாலும் கைலாஷ் கேட்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல ஆவேசப்பட்ட ஆலி மக்கள் முன்னாடி கைலாஷ அடிச்சிடுவா. பதிலுக்கு கைலாஷும் அவளை திருப்பி அடிச்சிடுறான். இந்த மொத்த சண்டையும் யாரோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வைரல் ஆக்கிடுறாங்க. இந்த ஒரு பப்ளிக் இன்சிடென்ட்ஸ் இவங்களோட 6 வருஷ லவ்வும் பிரேக்கப்ல முடிய காரணமாகுது. பிறகு பிரேக்கப்புக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டோரியை நம்ம டைரக்டர் கணேஷ் சந்திரா 2 பேரலல் டைம் லைன்ல காட்டியிருப்பாங்க. பிரேக்கப்புக்கு அப்புறம் கைலாஷ் ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்றது, ப்ரோடாக் அப்படின்னு தன்னை மாத்திக்க ட்ரை பண்றாரு. ஆனா உள்ள அவகிட்ட திரும்பி போகணும்னு தான் துடிக்கிறான். அப்புறம் நடுவுல அவனோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பத்தி அவனுக்கு தெரிய வருது. அவனோட அப்பா சொந்த வீடு இல்லாததால அவமானப்படுறத பார்த்து கைலாஷ் ஒரு பொறுப்பான மகனா மாறணும்னு முடிவு பண்றான். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஆளு ரொம்ப எமோஷனலா பிரேக் ஆகி இருக்காங்க. மனசை தீத்திக ஆசிரமுக்கு போறது, ஸ்பிரிச்சுவலா மாற ட்ரை பண்றதுன்னு டிஃப்ரெண்டா ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க அவளை ஏமாத்துறத அவ புரிஞ்சுக்கிறா. லவ்ல இருந்த சுதந்திரத்தை விட கைலாஷோட கண்ட்ரோல இருந்ததே நல்லதுன்னு சிலர் சொல்றது அவளுக்கு ஒரு கில்ட்டான ஃபீலிங்கை கொடுக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேரும் வேற வேற பார்ட்னர்ஸ் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த வைரல் வீடியோனால எல்லாரும் இவங்கள தப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாடர்ன் வேர்ல்ட்ல லவ் அண்ட் சோஷியல் மீடியா இவெண்ட்ஸ் இவங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு கிளைமேக்ஸ் சொல்லுது. அப்புறம் கடைசியில இவங்க 2 பேரும் அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணி அந்த ஈகோவை விட்டு திருப்பி ஒன்னு சேர்றாங்களா இல்லையான்னு ஒரு எமோஷனல் எண்டிங்கோட படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்துல வர சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஆகணும். முக்கியமா இந்த எமோஷனல் சீன்ஸ்லயும் மாஸ் மூமெண்ட்ஸ்லயும் வர்ற மியூசிக்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி யூத்ஸும் டேட்டிங் லேபிள்ஸும் சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நல்லாவே காட்டியிருக்காங்க. அப்புறம் நம்ம அஜய் திஷான் லவர் பாய் இமேஜ்ல ரொம்ப நேச்சுரலா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஆர்கே தனுஷாவும் எமோஷனல் சீன்ஸ்ல சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் படத்துல நம்ம எஸ்டிஆர் டிரெக்டா ஸ்கிரீன்ல வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்ஷனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. படத்துல வர ஸ்ட்ரீக் டாக்ஸுக்கு இன்னர் வாய்ஸ் கொடுத்து கவுண்டர் அடிக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லாவே சிரிப்பு வர வைக்குது. அப்புறம் படத்துல எடுக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா படத்துல ப்ரோ, பூமர், இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அப்படின்னு மாடர்ன் லிங்கோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால சிலருக்கு அது ஒரு பேட்லி கட் சோசியல் மீடியா ரீல் மாதிரியும் தோணலாம். அப்புறம் நம்ம ஃபீமேல் லீட் கேரக்டர் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரியும் மேல் லீட் கேரக்டரை ரொம்ப கூலாவும் காட்டியிருக்காங்க. இது ஒரு சின்ன இம்பேலன்ஸா இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியும் ஃபீல் கொடுத்துச்சு. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7.2 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.